ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க உள்ள போய் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான மிராக்கிளோட தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சவுலிங் முன்னாடி டெஸ்ட்வர்ட் ஜீவ் அப்படியே ஹீல் ஆகி செத்தவன் பொழைச்சு வர்ற மாதிரி ஒரு சீன். அதுவும் அந்த சின்ன ஜீவ் 2 வில்லோட்ரியில இருந்து இப்போ ஒரு ராட்சச வில்லோட்ரியா மாறிட்டான் பாருங்க. அவனோட ஹைட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அப்படியே நம்ம சவுலிங் கையில இருந்த ஜீவோட கோர் போய் அந்த வில்லோட்ரியோட ஃபேஸா மாறிடுச்சு. ஜீவ் மட்டும் இல்ல, அவனோட கூட சண்டை போட்ட அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ரிவைவ் பண்ணிட்டான். ஒவ்வொரு பீஸ்ட் ஒவ்வொரு ஹியூமனும் ஜீவோட சண்டை போட்டவங்க எல்லாரும் ஒருத்தரா சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் பழையபடி ஆயிட்டாங்க. பெரிய பெரிய காயமெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. ஏன் அந்த ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டரோட உடஞ்ச கொம்பு கூட சரியாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா அவங்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா திடீர்னு எல்லாரும் லிவிங் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா எல்லாரும் அவங்க லவ் பண்றவங்களோட இருக்கறாங்க. யாரோ தன் குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. யாரோ தன் சபார்டினேட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மொத்தத்துல கேனியன்ல சந்தோஷம் திரும்பி வந்துருச்சு. அதே டைம்ல நம்ம கிங் ஜாவோவும் லாங்ஃபாங்கும் ஜீவோட ஒரு பொண்ணை பார்த்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவளோட அழகில மயங்கி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். சவுலிங்கை கிங் ஜாவோவுக்கும் லாங்ஃபாங்குக்கும் தெரியாது. ஆனா சீக்கிரமே அவங்க 2 பேரும் சவுலிங்க பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம ஜீவ் சுயநினைவுக்கு வந்துட்டான். வந்ததும் அவன் செஞ்ச முதல் வேலை அந்த சேட்டலைட்ட உடைக்கிறது தான். ஜீவ்ஸ் அவனோட பிரான்சஸ் எல்லாம் ஆட்டி வானத்துல ஒரு ஓட்ட போட்டு போர்ட்டல் உருவாக்கி அவனோட வில்லோ ஃபிளையிங் பிளேட்டால ஹியூமன் சேட்டலைட்ட குறி வைக்கிறான். அடுத்த நிமிஷமே அந்த ஹியூமன் சேட்டலைட் சுத்திக்கிட்டே வந்து இந்த வில்லோ பிளேடோட இம்பாக்ட்ல பயங்கரமா வெடிச்சு தூள் தூளா போயிடுச்சு. ஜீவ் சவுலிங்க கீழே வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லா பீஸ்டுக்கும் ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஜீவ் பேச ஆரம்பிக்கிறான். ஃபைனலி இந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு. வின் பண்ணது நாம் தான், நம்ம பீப்புள் தான். பேட்டில் முடிஞ்சிருந்தாலும் வார் இன்னும் முடியல. இந்த தடவை நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஹியூமன்ஸோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். வார அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் ஒரு லெசன் கத்துக்கிட்டேன். நியூட்ரலா இருக்க முடியாது. 5 நாள்ல ஸ்பிரிச்சுவல் டைட் வரப்போகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் டைடை யூஸ் பண்ணி நம்ம ஹியூமன் சிட்டி மேல அட்டாக் பண்ணுவோம். இந்த வாரை நம்ம தான் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஜீவோட ஸ்பீச்சை கேட்டதும் அங்க இருந்த எல்லா பீஸ்டும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா கத்துனாங்க. அவங்க மாஸ்டரோட ஸ்பீச்சை கேட்டதும் எல்லா பீஸ்டும் பயங்கர எனர்ஜியா ஃபீல் பண்ணாங்க. அப்போ ஜீவ் அவங்கள அமைதிப்படுத்தி மிஸ்டி மவுண்டைன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி போகச் சொல்றான். நெக்ஸ்ட் பேட்டிலுக்கு ஜீவுக்கு கம்பேனியன்ஸ் வேணும், ஒரு பெரிய ஆர்மி வேணும். அது எல்லாம் மிஸ்டி மவுண்டைனோட அன்டச்ட் ரீஜியன்ல ஈஸியா கிடைக்கும். ஜீவ் ஒரு முடிவு பண்ணிட்டான். மிஸ்டி மவுண்டைன்ல இருக்கிற எல்லா பீஸ்டையும் எவால்வ் பண்ண போறான். யார் சப்மிட் ஆகலையோ அவங்கள கொன்னுட போறான். எல்லா பீஸ்டுக்கும் ஜீவ் கமெண்ட் கொடுத்துட்டான். ஏன்னா ஹியூமன்ஸ் ஜீவ் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தப்பான எண்ணத்தை ஜீவ் நல்லா யூஸ் பண்ணிக்க போறான். ஹியூமன்ஸ் ஜீவோட ஃபேமிலி மேல கல்லெறிஞ்சாங்க. அதனால ஜீவ் இப்ப அவங்க மேல பாறாங்கல்ல எரிய போறான். இந்த தடவை ஃபெடரேஷனோட கதைய ஜீவ் சுத்தமா முடிக்க போறான். எங்க எல்லா பீஸ்டும் கருப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அங்க ஹனிபாட் பேட்ஜர் எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சுட்டான். அவனோட கூட விண்ட்வுல்ஃபும் சேர்ந்துகிட்டான். ஹனிபாட் பேட்ஜருக்கும் விண்ட்வுல்ஃபுக்கும் சவுலிங் தான் எல்லாமே. அவங்க கண்ணுக்கு சவுலிங் இறந்துட்டான்னு தான் தெரிஞ்சது. அவங்க மாஸ்டரோட தயவால சவுலிங் ஒருவேளை ரிவைவ் ஆகியிருக்கலாம். அதனால நைன் டெயில் ஃபாக்ஸ் அவங்க மாஸ்டரை சீக்கிரமா போய் பார்க்க முடியல. டெமோனிக்காவும் நைன் டெயில் ஃபாக்ஸும் தான் எல்லா பீஸ்டோடையும் சண்டை போட்டாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்னா சில டெசர்ட் கிங் ஸ்னேக்ஸ் தான் அவங்க வேட்டை. இன்னொரு பக்கம் கேனியன்ல கிங் ஜாவோ ரொம்ப சோகமா இருந்தான். அவன் அண்டர் கிரவுண்ட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு கொரில்லாஸோட சேர்ந்து கட்டினதெல்லாம் இடிஞ்சு போச்சு. ஆனா அவன் லக்கி. ஏன்னா அவன் ஜீவோட சைட்ல இருந்தான். அதனாலதான் அவன் ரிவைவ் ஆக முடிஞ்சது. கிங் ஜாவோ லாங்ஃபாங்கிட்ட சிட்டி பில்டிங்கும் ரூயின்ஸ் கிளீன் பண்றதுக்கும் ஹெல்ப் கேக்குறான். ஆனா லாங்ஃபாங் அவனுக்கு சுத்தமா முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே பிஸியா இருக்கான். ஜீவோட ஒவ்வொரு ரூட்டும் இப்ப லெவல் 3க்கு போயிடுச்சு. ஃபாகி மவுண்டைன் ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சு. அவங்களோட growth ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பவர் லெவல்ல ரூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆயிட்டாங்க. லெவல் 3க்குள்ள ரூட்ஸுக்கு சில எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸும் கிடைச்சிருச்சு. அவங்க இப்ப யார்கிட்ட இருந்து வேணாலும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஜீவுக்கு அவனோட நியூ எபிலிட்டிஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வேணும். அந்த டெஸ்ட் சப்ஜெக்டா அவன் ஹனிபாட் பேட்ஜரை செலக்ட் பண்ணிட்டான். ஜீவ் அவனோட ரூட்ஸால ஹனிபாட் பேட்ஜரை ஸ்டிங் பண்ணதும் அவன் 3000 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஹனிபாட் பேட்ஜர் கிட்ட இருந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டான். அந்த நியூ எபிலிட்டியால ஜீவ் பயங்கர ஹாப்பியா இருந்தான். ஏன்னா பேட்டில் ஃபீல்டுல அவன் அன்லிமிட்டடா எனிமிஸ் கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை திருட முடியும். இந்த வார் ஜீவுக்கு வேஸ்ட் ஆகல. ஜீவோட ரீஜெனரேஷன் ஸ்பீடு இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரீஜெனரேஷன் எபிலிட்டியோட கூல்டவுன் டைமும் கம்மி ஆயிடுச்சு. இப்ப ஜீவ் ஷுவரா இருக்கான். அவனோட சின்ன ரூட்ல இருந்து கூட அவன் மெதுவா ஃபுல்லா க்ரோ ஆக முடியும்னு. ஆனா ஒரு குவெஸ்டின் ஜீவோட தொண்டையில இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அவனை ரிவைவ் பண்ணது யாரு? சீன் ஷிஃப்ட் ஆகுது செகண்ட் மிலிட்டரி ஏரியாக்கு. அங்க பயங்கர செக்யூரிட்டி. அவங்க முன்னாடி நம்ம சவுலிங் மாறுவேஷத்துல வந்துட்டா. சவுலிங் ரொம்ப பிரேவ்.
அவ அவளோட மாஸ்டரோட வேலையில மறுபடியும் இறங்கிட்டா. ஓவெக் நர்ஸ் அப்புறம் ஜெனரல் லீ பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா. சவுலிங்குக்கு ஜெனரல் லீயோட ஆபீஸ்ல இருந்து எதுவும் கிடைக்கல. அவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாம் வேஸ்ட் திங்ஸ் தான் கிடைச்சது. ஆனா அவனோட ஆபீஸ்ல ஒரு சீக்ரெட் சேம்பர் இருந்துச்சு. அதுக்கு கீழே தான் உண்மையான சீக்ரெட் ஒளிஞ்சிருந்தது. இன்னொரு பக்கம் ஜீவ் கேனியன்ல அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் கிரியேட் பண்ணிட்டான். அங்க ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல சாவ்கிங் வந்து அவளோட மாஸ்டருக்கு சீக்ரெட்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். சாவ்கிங் ஜீவ் கிட்ட ஜெனரல் ஃபீல்லி இந்த ஜெனரேஷனோட ஆள் இல்லன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவளோட சீக்ரெட் சேம்பர்ல அவளுக்கு ஆல்கெமி ஃபர்னஸ் அப்புறம் மெமரி ஆஃப் சோட் கல்டிவேஷன் புக் கிடைச்சது. ஒருவேளை ரீஃபர்த் அப்புறம் ரீஇன்கார்னேஷன் புதுசு இல்ல. ஒருவேளை இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் முன்னாடியும் நடந்திருக்கலாம். ஹியூமன்ஸ் கிட்ட இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஜீவுக்கு ரொம்ப முக்கியம். சாவ்கிங் ஜீவு கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஆர்மி அமைதியா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு ஹியூமன்ஸ் எதுவும் பண்ண போறதில்ல. ஜெனரல் லீயோட ஃபோர்ஸும் இப்ப 8 பீஸா பிரிய போகுது. கவலைப்பட எதுவும் இல்ல. சாவ்கிங் ஜீவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ ஹியூமன் நேஷன்ல ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போவாள். ஃபெடரேஷனோட டாப் ஆபீசராகி அவளோட மாஸ்டருக்கு ஃபுல் பவரோட ஹெல்ப் பண்ணுவாள். ஓகே கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட மத்த வீடியோஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.